தினமும் இந்த 3 விதைகளை வறுத்து சாப்பிட்றதுனால கிடைக்கிற நன்மைகளை அந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த வீடியோட லாஸ்ட்டாக நான் சொல்ல போகிற கேட்டிங்கன்னா நீங்களே ஆகிடுவீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பூசணிக்காய் விதை, பம்ப்கின் சீட்ஸ் தான் இப்போ பார்க்குறீங்க. நெக்ஸ்ட்டு வந்து சன்ஃப்ளவர் விதை, சூரியகாந்தி விதையை பார்க்குறீங்க. அடுத்ததாக சின்னதாக இருக்குது பாருங்கள். அடுத்ததாக இப்போ எடுத்து காட்டுறேன். அது வந்து என்னென்னா ஆளி விதை, ஃப்ளாக் சீட்ஸ். இப்போ இதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. முதல்ல வந்து பூசணிக்காய் விதையோட பயன்கள் என்னெல்லாம் பார்த்துடலாம். இது வந்து புரதச்சத்து அதிகமாக இருக்கும். இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். எலும்புகளே வந்து வலிமை வச்சுருக்கும். சிறந்த தூக்கத்திற்கு உதவும். சர்க்கரை கட்டுப்பாடு வந்து சர்க்கரை கட்டுப்படுத்தும். செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. ஆண்களின் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. சருமம் மற்றும் முடியை வந்து நல்லா வந்து வளர வைக்கும். தினமும் 20 30 கிராம் வந்து நம்ம சாப்பிட்லாம். சூரியகாந்தி விதையோட நன்மைகளை வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துது. சருமம் மற்றும் முடி ஆரோக்கியத்தை வளப்படுத்து. எலும்புகளை வலிமளிக்கு சக்தி அளிக்கிறது. செரிமானத்தை மேம்படுது. ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துது. உடல் எடையை கட்டுப்படுத்துகிறது. அடுத்தது ஆளி விதை. முக்கிய நன்மை இது ஆரோக்கியத்தை நல்லது. செரிமானத்தை மேம்படுத்துகிறது. இது ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துவது. கொலஸ்ட்ரால் அளவு குறைக்குது. உடல் எடையை கட்டுப்படுத்துது. சருமம் மற்றும் முடி ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து புரதச்சத்து வழங்குறது. தினமும் 1 to 2 மேசக்கரண்டி, அதாவது 10 to 20 கிராம் அதை நம்ம சாப்பிட்லாம். ஸோ எல்லா விதைகளுமே நமக்கு நல்லது தான். அதை வந்து அளவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இது ஆண்களுக்கு மிகவும் நல்லது.